இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, சந்தேகமே இல்ல, இவன் கூப்பிடாமலே கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கணும். ஐயோ, இவன் என்ன பிளானோடு வந்திருக்கானோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான்லாம் நிறுத்துறதுக்கு வரல. இந்த கல்யாணத்தை யாரோ ஒருத்தவங்க நிறுத்தணும்னு பாக்குறாங்க. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா பேச்சு எப்படி மாத்துறான்னு பாத்தீங்களா? யாரோ நிறுத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் பெருசா காப்பாத்த வந்துட்டான். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க யாரும் பைத்தியக்காரங்க இல்ல. போடா வெளியில. அங்கிள், அங்கிள் இருங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள். அங்கிள், போடா 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 போடா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த குடும்பத்தை பத்தி, அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என் மேல உங்களுக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அந்த நேரத்துக்காக அது இல்லைங்க. நான் எதுக்காக அப்படி ககன், கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் இருங்க. ககன், ககன் நில்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. இருங்க ப்ளீஸ், நில்லுங்க ககன். கொஞ்சம் நில்லுங்க ககன், நில்லுங்க ககன் ப்ளீஸ். சொல்றது கேளுங்க ககன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதை நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து அவமானப்பட்டதுதான் மிச்சம். அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக ஒரு வயசு பொண்ணோட கல்யாணம், அதுவும் உன் தங்கச்சி கல்யாணம் நிக்க போகுதுன்னா கண்டுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டியேப்பா. கல்யாணம் நின்னு போயிடும் நீங்க மட்டும் தாங்க சொல்றீங்க. ஆனா அங்க நிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. நீ வந்து இங்க இருக்கணும்பா. நீ இப்படி நினைச்சா எப்படி? இப்ப நிக்க போகுது. இவ்ளோ உறுதியா அந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னு எப்படிங்க சொல்றீங்க? அசரீரவாணிக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நிக்க போகுது. நீ என்னடானா என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் வரமாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ பாவம். இப்ப இந்து கல்யாணத்தை நிக்காம தடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க சொல்லு? ஐயோ, ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கே. ஐயோ பாவம். ஹலோ ஹலோ. இப்ப வருவான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. எப்பா, இந்த அபூர்வா பயங்கரமான ஆளு. இவள நான் என்னமோ நினைச்சேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, பொண்ண பெத்த ஒவ்வொருத்தங்களும் வரப்போற மாப்பிள்ளைக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரியில இருக்கிற தண்ணிய வச்சு காலை கழுவுறதா நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அவளை ஆளாக்கி படிக்க வச்சு அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுத்து எங்க கண்ணீரால
உங்க பாதத்தை கழுவுறதா உண்மை. ஏன் சொல்றேன்னா, எங்க வீட்டு பொண்ணு இனிமே உங்க வீட்டு பொண்ணாக போறா. இவளுக்கு எந்த கஷ்டமும் வராம இவளை நீங்க தான் பாத்துக்கணும். ஐயோ கண்டிப்பாங்க, எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். ஹலோ அண்ணா, எதுவும் கேட்கல. ஹலோ டேய் சரி. ஹலோ அண்ணா. கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. டேய் சாரிண்ணா, உன்னை இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோலாம் நடந்தும் என்னால எதுவும் பண்ண முடியல. என்னை மன்னிச்சிருண்ணா. டேய் சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறான். இந்த இந்து கல்யாணம் நிக்க போகுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, அவங்க மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்கடா. எப்படியோ இந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னு அவ்வளவு உறுதியா சொல்றாங்க. இந்த நிலைமையில என்னால அங்க வர முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இந்த கல்யாணம் நிக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அண்ணா அண்ணா அண்ணா, கல்யாணம் நிக்க போதா? என்ன இது? எல்லாரும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. வேற யாரு நிறுத்துவாங்க?